நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. நாம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா, சனியினுடைய வக்ரம். ஆமா, இந்த சனியினுடைய வக்ர பயிற்சி காலங்கள் என்ன அப்படின்னா, இந்த பராபர வருஷத்துல 27/7/2026 அதாவது ஆடி மாசம் 10ஆம் தேதியிலிருந்து 11/12/2026 வரை, கார்த்தி மாசம் 24ஆம் தேதி வரை 136-137 நாட்கள் ஆக இந்த சனி வக்ரகதியாக இருக்கிறார். ரேவதி 2ஆம் பாதத்துல ஆரம்பிச்சு உத்திரட்டாதி 4ஆம் பாதம் வரைக்குமே இந்த சனி வக்ரகதியில் இருக்கிறார். பொதுவாகவே சனி பகவான் என்பவர் மந்த கிரகம். ஆமா, இருக்கிற கிரகத்திலே நிதானமான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் வக்ரகதி ஆகிறதுன்னா என்ன அப்படின்னா, ஆல்ரெடி மீனத்துல இருக்கார். பட் ஏற்கனவே மேஷத்துக்கு 7.5 சனி போயின்னு இருக்கு. பட் மகரம் ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் கும்பத்துக்கு சனி பகவான் ஆட்சி அமைச்சு நடத்துறார். சரி, வக்ரகதி அப்படின்னாலே ஒரு பாதையில, சுற்றுவட்ட பாதையில ஆன்டி கிளாக் வாய்ஸ், பின்னோக்கி நகருதல் அப்படின்னு பேர். அப்ப ஏற்கனவே சுழற்சி முறையிலிருந்து மந்தமாகிறதா அப்படின்னா இல்லை, பின்னோக்கி நகருதல். அதான் ரேவதி 2ல இருந்து உத்திரட்டாதி வரைக்கும் வராரு அப்படின்னா மறுபடியும் ரிவேஷ் பண்றார். சரி, இப்படிப்பட்ட இந்த காலத்துல ஏனைய ராசிகள், இந்த 12 ராசிகளுக்கும் இந்த சனியால எந்த வகையில ஆதாயம் கிடைக்க போகிறது, எந்த வகையிலெல்லாம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், இந்த 2 கான்செப்ட்ல தான் பேச போறோம். ஆல்ரெடி நிறைய சோதனைகளை சாதனையாக்கி உட்கார்ந்திருக்கக்கூடிய இந்த நேயர்கள் இந்த வீடியோவில் இந்த சனியினுடைய பாதிப்புகள் இருந்து விடுபடுறதுக்கு உண்டான வழிமுறைகளை தெரிஞ்சுக்கலாம். பட் பரிகாரங்களும் இதில் கிடைக்கும். இதை மேற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நன்னெறியோடும் நல் ஒழுக்கத்தினோடு வாழுங்கள். வாழ்க 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 வாழ்க. அறிவு சார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, ஏன் அவங்கள அறிவு சார்ந்து சொல்லணும் அப்படின்னாலே, இந்த தனுசு ராசி இருக்கிறவங்க காலபுருஷ தத்துவப்படி பாக்கிய ராசி அப்படின்னு பேர். பாக்கியம், அதுக்குண்டான அதிபதியே குரு பகவான் தான். இந்த குரு பகவானுடைய ஆதிக்கம் மிகுந்த இந்த ராசியானது எப்பயுமே ஒரு நிதான தன்மையாக இருக்கும். மற்றவாள் எந்த ஒரு விஷயத்திலையும் நாம யாரையும் அதாவது அவங்களுடைய பொழப்புல நம்ம நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த ரொம்ப கவனமா இருப்பாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல கரெக்டா இருப்பாங்க, ஹானரபிளா இருப்பாங்க, ரொம்ப டீசென்ட் பிளேயரா இருப்பாங்க, ரொம்ப டீசெண்டா இருப்பாங்க. ஆமா, நமக்கு சரி வந்தா அந்த பாதையில பயணிப்போம், இல்லைன்னா நம்ம விலகிட்டு போகும். நம்மளுக்கு தேவையில்லாத வேலைகள் வேணாம், கரெக்டா இருந்தா பயணிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு அவங்களுக்குள்ள ஒரு திட்டமிடல்கள் ஒரு கட்டத்துக்குள்ள இருக்கும். சரியா இருப்பாங்க. அவங்களோட பழகினீங்க அப்படின்னா நாமளும் ஒரு நல்ல விஷயங்களை கத்துக்கலாம், நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். ஒழுக்கம்னா என்ன, எப்படி மனிதர்களோடு பழகணும், எப்படி பயணிக்கணும், இதெல்லாம் இந்த தனுசு ராசி கூட போனோம் அப்படின்னா பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும்ன்ற மாதிரி நம்மளே ஏதோ ஒரு கொலப்ரேஷன்ல இருந்தாலும் அவங்க நம்மளை ஒரு நல்ல நிலைமைக்கு மாத்துவாங்க. அதுல மாற்று கருத்து கிடையாது. அப்ப இந்த சனியினுடைய வக்ரம் கேந்திர ஸ்தானத்துல அமர்ந்துருக்கு. கேந்திரம் என்பது என்ன சார்? கேந்திரம் என்பது முயற்சி, திரிகோணம் என்பது அதிர்ஷ்டம். இந்த 2 பாயிண்ட் தான். இந்த பாயிண்ட்டுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு, லட்சம் கோட்வேர்ட்ஸ் இருக்கு. பட் முதல் சொல்லக்கூடிய பாயிண்ட் கேந்திரம் என்பது முயற்சி. அப்போ ஒரு செயல் செய்யணும் அப்படின்னா நம்ம முயற்சி செய்யணும். அப்ப இப்ப சனி வக்ரம் 4ஆம் இடத்துல இருக்குது. கண்டிப்பாக இந்த தனுசு ராசி நண்பர்கள் உங்களுடைய உத்தியோகஸ்தானத்துல முயற்சி செய்யுங்கள், அது உங்களுக்கு வெற்றியை தரும். ஏற்கனவே செய்திருக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு இப்பொழுது கைமேல் பலனை தரும். ஆமா, ஒரு கிரகம் தன்னுடைய நிலையை மாற்றுகிறது அப்படின்னா உடனே இன்னைக்குதான் மாற்றம் அடைஞ்சிடும் வாழ்க்கை அப்படின்னு கிடையாது. அதற்குண்டான வேலைகள் முன்கூட்டியே உங்களுக்கு நடந்து வந்திருக்கும். இதான் உண்மை. அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்து வந்திருப்பீங்க. ஒரு ஷாப் வைக்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா க்ஷண பொழுதுல இப்ப நினைச்சு உடனே வச்சிட முடியாது. பட் ஒரு ஷாப் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான திட்டமிடல், நினைப்பு, இதெல்லாம் ஆக்சுவலா 1 or 2 or 3 months இல்ல 6 months இல்ல 4 years இந்த மாதிரி உங்களுக்கு மைண்ட்ல அடாப்ட் ஆயிட்டு உங்களுடைய மனதினுடைய வலிமையை பொறுத்தது. சில பேர் நினைச்ச மாத்திரத்துல நடக்கும், அவங்களுடைய மன வலிமை அதிகம்.
ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு பிராணாயம் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க ஒரு உடல் சுத்தி பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுடைய எண்ண அலைகள் ஆற அலைகள் வந்து அவ்வளோ வெற்றிக்குரிய ஆற அலைகளா இருக்கும். அதனால அவங்க நினைக்கிறது நடக்கும். பட் சில பேருடைய எண்ணங்கள் வந்து கலைந்து போகும், ஒரு ஒரு தீர்க்கமா இருக்க மாட்டாங்க. இப்ப நினைப்பாங்க உடனே மாத்திக்குவாங்க, நினைப்பாங்க மாத்திக்குவாங்க. அந்த மாதிரி எண்ண அலைகள் முதல்ல தீர்க்கமா வரணும் அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு சுய ஒழுக்கம் வரணும். முதல்ல நீங்க காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திருக்கணும். பட் உடலை ஃப்ரெஷ்அப் ஆக்கிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கண்டிப்பாக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அமைதியா உட்காரணும். அப்பதான் வந்து இந்த பிரபஞ்சம் உங்களோட பேசும். பட் அதுதான் மிராக்கிள் ஆஃப் தி பாயிண்ட் வாழ்க்கையில் உங்களுக்கு வரணும் அப்படின்னா அந்த பிரபஞ்சத்தோடு நீங்க பேசணும், லயமாகணும். இதெல்லாம் நீங்க இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஈஸியா வரும். அதனாலதான் உங்களுக்கு இந்த விஷயத்த நான் சொல்லிட்டு இருக்கேன். பட் இது உங்க வாழ்க்கையில் நீங்க செஞ்சு பாருங்க. இந்த சனியினுடைய வக்கர பலன்கள் உங்களுக்கு ஒரு மிராக்கல் பாயிண்ட். உங்களுடைய முயற்சி வெற்றியாக போகுது. வீடு கட்ட போறீங்க, வண்டி வாகனம் வாங்க போறீங்க, தாயாரினுடைய சொத்து பத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக போகிறது. தாயினுடைய வழிகாலில் இந்த பெண்களுக்கு சீர்வரிசைகள் வரும், அம்மான் சீர்வரிசைகள் வரும். இந்த எல்லா விஷயங்களும் இப்பொழுது பலிதமாக போகிறது. அதனால இந்த காலகட்டம் நீங்க குருவினுடைய வழிபாடு, மரத்தினுடைய வழிபாடு, மரத்தின் கீழ் உள்ள விநாயகருடைய வழிபாடு இதெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா வெற்றி மேல் வெற்றி. அரச மரத்தின் கீழே ஒரு பிள்ளையார் இருக்கிறா, ஆத்தங்கர ஓரத்துல ஒரு பிள்ளையார் இருக்கிறா, எங்க ஊர் பக்கத்துல வினை தீர்த்தம் ஒரு விநாயகர் இருக்கிறா அப்படின்னா தைரியமா போயிட்டு அவருக்கு 9 சுத்து சுத்தி உங்க தலையை சுத்தி ஒரு தேங்காய், சிதற தேங்காய் உடைச்சிட்டு உங்க காரியத்தை தொடங்குங்க. திங்கட்கிழமை தோறும் உங்களுடைய வாழ்க்கை வெற்றியாகும், வளமாகும். வாழ்க வாழ்க வாழ்க.